ராகபக்தி தோன்றுமானால், அதாவது ஆழ்ந்த அன்புடன் கூடிய பக்தி இருக்குமானால், அதை அமைதியாக பார்த்து கொண்டிருக்க இறைவனால் முடியாது. பக்தி அவருக்கு எவ்வளவு விருப்பமானது தெரியுமா? பிண்ணாக்கு கலந்த தீனியில் பசுவுக்கு எவ்வளவு விருப்பமோ அவ்வளவு. அந்த தீனியை பசு கப் என்று தின்றுவிடும். ராகபக்தி என்றால் சுத்த பக்தி, அகேதுகி பக்தி, அதாவது எதையும் எதிர்பாராத பக்தி. பிரகலாதனிடம் இருந்தது போன்ற பக்தி. ஒரு பெரிய மனிதரை நீ மிகவும் விரும்புகிறாய், அவரை பார்க்க தினமும் போகிறாய். ஆனால் அவரிடம் நீ எதையும் வேண்டுவதில்லை. உனக்கு ஏதாவது வேண்டுமா என்று அவர் கேட்டாலும், ஐயா, இதுவும் வேண்டாம், உங்களை பார்க்க வருகிறேன், அதுவே போதும் என்று கூறுகிறாய். இதைத்தான் அகேதுகி பக்தி என்று கூறுவார்கள். இவர்கள் இறைவனிடமிருந்து எதையும் விரும்புவதில்லை, அவரை நேசிக்கிறார்கள், அவ்வளவுதான். இவ்வாறு கூறிக்கொண்டே குருதேவர் பாடத் தொடங்கினார். எல்லோர்க்கும் முக்தியினை தயக்கமின்றி எளிதினிலே அளித்தாலும் தூய்மை மிக்க நல்லதொரு பக்தியினை அளிப்பதற்கு நான் தயக்கம் கொள்கின்றேன். சுருக்கமாகச் சொன்னால், நமக்கு வேண்டியதெல்லாம் இறைவனிடம் ஆழ்ந்த பக்தி, விவேகம், வைராக்கியம் இவைதான். சௌதுரி கேட்டார், சுவாமி, குரு இல்லாவிட்டால் ஆன்மீக வாழ்க்கை பலனளிக்காதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், சச்சிதானந்தம்தான் குரு. சவசாதனை செய்து இஷ்ட தெய்வத்தின் காட்சி கிடைக்கும் வேளையில் குரு தோன்றி, இதோபார் உன் இஷ்ட தெய்வம் என்று கூறுகிறார். பிறகு இஷ்ட தெய்வத்தில் அவர் ஒடுங்கிவிடுகிறார். குரு யாரோ அவரேதான் இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வத்தை நோக்கி நாம் செல்வதற்கு அடியெடுத்துக் கொடுப்பவர் குரு. பெண்கள் அனந்த விரதத்தை அனுஷ்டிக்கின்றனர், ஆனால் விஷ்ணுவை பூஜிக்கின்றனர். அவரில் இறைவனின் எல்லையற்ற உருவங்கள் அடங்கியுள்ளன. ராம் முதலிய பக்தர்களிடம் எந்த தெய்வத்தை தியானிக்க வேண்டும் என்று கேட்டால், எந்த தெய்வம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அந்த தெய்வத்தை தியானம் செய்யுங்கள் என்பேன். ஆனால் எல்லாம் ஒருவரே என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யாரையும் வெறுக்கக்கூடாது. சிவன், காளி, ஹரி எல்லோரும் ஒருவரின் பல்வேறு வடிவங்கள். எல்லாவற்றையும் ஒன்றென்று அறிபவன் பேறு பெற்றவன். புறத்திலே சிவன், அகத்திலே காளி, வாயிலே ஹரிநாமம். சிறிது காமம், கோபம் முதலியவை இல்லாமல் உடல் நிலைக்காது. எனவே நீங்கள் இவற்றை குறைக்க மட்டுமே முயல வேண்டும். கேதாரை காட்டி, இவர் நல்லவர், நித்தியத்தையும் ஒப்புக்கொள்கிறார், லீலையையும் ஒப்புக்கொள்கிறார். ஒருபுறம் பிரம்மம், அதே வேளையில் தெய்வீக லீலை, மானிட லீலை என்று எல்லாவற்றையும் நம்புகிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மனித உடல் தாங்கிய அவதார புருஷர் என்பது கேதாரின் கருத்து. நித்தியகோபாலை குறித்து குருதேவர் பக்தர்களிடம், இவன் உயர்ந்த நிலையில் இருக்கிறான் என்றார். நித்தியகோபாலிடம், நீ அங்கே அடிக்கடி போகாதே, எப்போதாவது ஒரு முறை போ. பக்தையாக இருக்கலாம், ஆனாலும் அவள் பெண் அல்லவா, ஆகவே எச்சரிக்கையாக இரு. துறவியரின் நியதிகள் கடுமையானவை. பெண்களின் படத்தை கூட பார்க்கக்கூடாது. ஆனால் இல்லறத்தார் விஷயத்தில் அப்படி அல்ல. பெண்கள் எவ்வளவுதான் பக்தி உடையவர்களாக இருந்தாலும் அவர்களுடன் துறவி நெருங்கி பழகக்கூடாது. மனத்தை எவ்வளவுதான் கட்டுப்படுத்தியவராக இருந்தாலும் உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதற்காக இந்த விதிகளை துறவி பின்பற்ற வேண்டும். துறவியின் முழு துறவை கண்டு உலக மக்கள் துறக்க கற்றுக்கொள்வார்கள். இல்லையென்றால் மேலும் மேலும் மூழ்கிப் போவார்கள். துறவி ஜகத்குருவாகிறார். குருதேவரும் பக்தர்களும் எழுந்து நடக்கலாயினர். பிரகலாதனுடைய படத்தின் முன் நின்று அதை பார்த்து கொண்டிருந்தார். பிரகலாதனின் அஹேதுக பக்தியைப் பற்றி குருதேவர் குறிப்பிட்டாரல்லவா? வெள்ளி, மார்ச் 9, 1883. தக்ஷிணேஸ்வரத்தில் குருதேவர் தமது அறையில் ராக்கால் முதலிய பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார். காலை 8 அல்லது 9 மணி இருக்கும். அன்று அமாவாசை. அமாவாசை நாட்களில் குருதேவர் பொதுவாகவே தேவியின் ஆவேசத்தில் ஆழ்ந்திருப்பார். அவர் கூறினார், கடவுள் ஒருவர்தான் உண்மை, மற்ற எதுவுமே உண்மையில்லை. தேவி எல்லோரையும் தன் மகாமாயையில் ஆழ்த்தி வைத்திருக்கிறாள்.
மனிதர்களைப் பாருங்கள், கட்டுண்டு கிடப்பவர்களே அதிகம். காமினி காஞ்சனத்தில் பற்று வைத்து இவ்வளவு துன்பத்திற்கு உள்ளாகின்றனர் என்றாலும் பற்று விட்டபாடில்லை. முட்செடியை தின்பதால் ஒட்டகத்தின் வாயிலிருந்து இரத்தம் பீரிடும். இருந்தாலும் அது முட்செடியையே தின்கிறது. பிரசவ வேதனையின் போது பெண், ஐயோ, இனி கணவனின் அருகிலேயே போக மாட்டேன் என்று கூக்குரலிடுகிறாள். பிறகு மறந்து விடுகிறாள். இதோ பார், கடவுளை யாரும் தேடுவதில்லை. அன்னாசிச் செடியின் பழங்களை விட்டுவிட்டு இலைகளை தின்கிறார்கள். பக்தர், சுவாமி, உலக வாழ்வில் இறைவன் ஏன் நம்மை வைத்திருக்கிறார்? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், இந்த உலகம் ஒரு செயல்களம். செயல் புரிந்து கொண்டே சென்றால் ஞானம் உதிக்கிறது. இந்த காரியங்களை செய், இவைகளை செய்யாதே என்று குரு உபதேசிக்கிறார். பற்றின்றி பணி செய்யுமாறு கூறுகிறார். வேலை செய்யச் செய்ய மனத்தில் உள்ள மாசுகள் மறைகின்றன. நல்ல டாக்டர் வாய்த்துவிட்டால் அவர் தரும் மருந்தை உட்கொள்ள நோய் நீங்கி நாளடைவில் குணமடைவது போன்றது இது. கடவுள் நம்மை ஏன் உலக வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கவில்லை? நோய் குணமடையும் போது விடுவிப்பார். காமினி காஞ்சனத்தை அனுபவிப்பதில் நாட்டம் மறையும் போது விடுவிப்பார். ஆஸ்பத்திரியில் பெயரை பதிவு செய்துவிட்டால் ஓடிப்போக முடியாது. நோய் கட்டுப்பாட்டிற்குள் வராமல் டாக்டர் விடுவிக்க மாட்டார். இப்போதெல்லாம் குருதேவர் யசோதையைப் போல் வாத்சல்ய பாவனையில் மூழ்கியிருந்தார். ஆகவே ராக்காலை தம்முடன் வைத்துக் கொண்டிருந்தார். ராக்காலும் குருதேவரிடம் இருக்கும்போது ஒரு சின்னஞ்சிறு குழந்தை தன் தாயிடம் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பார். குழந்தை பால் குடிக்க தாயின் மடிமீது சாய்ந்து உட்கார்ந்து கொள்வது போல் ராக்காலும் குருதேவரது மடிமீது சாய்ந்து உட்கார்ந்து கொள்வார். இவ்வாறு அந்த பாவனையில் குருதேவர் அமர்ந்திருந்தபோது ஒரு பக்தர் வந்து கங்கையில் நீரேற்றம் ஏற்பட்டிருப்பதை கூறினார். அதை கேட்டதும் குருதேவர், ராக்கால், மா முதலிய அனைவரும் அதைக் காண பஞ்சவடிக்கு விரைந்தனர். காலை 10:30 மணி இருக்கும். அந்த நீரேற்றத்தில் ஒரு படகு சிக்கிக் கொண்டது. அதைக் கண்ட குருதேவர், ஓ, அதோ பார், அந்த சிறிய படகின் நிலைமையைப் பார், என்ன நேருமோ என்று கூறினார். பிறகு எல்லோரும் வழியில் பஞ்சவடியில் உட்கார்ந்தனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மாவிடம் கேட்டார், ஆமாம், நீரேற்றம் எப்படி ஏற்படுகிறது? மா, தரையில் சூரியன், சந்திரன், பூமி இவற்றின் படம் வரைந்து புவியீர்ப்பு விசை, நீரேற்றம், நீரிறக்கம், அமாவாசை, பௌர்ணமி, கிரகணம் முதலியவற்றை விளக்கத் தொடங்கினார். சிறிது நேரம் மா சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த குருதேவர், நிறுத்து, எனக்கு ஒன்றும் புரியவில்லை, தலை சுற்றுகிறது, சுள்ளென்று குத்துகிறது. இவ்வளவு தொலைவில் உள்ள சமாச்சாரங்களையெல்லாம் எப்படி தெரிந்து கொள்கிறார்கள்? சிறுவயதில் நான் நன்றாக படம் வரைவேன். ஆனால் என் சுவடியை எடுத்தாலே தலை சுற்றும். கணக்கு போட எனக்கு கொஞ்சமும் வராது. இவ்வாறு கூறிக்கொண்டே குருதேவர் தமது அறைக்கு திரும்பினார். அங்கு சுவர் மீது மாட்டப்பட்டிருந்த யசோதையின் படத்தை பார்த்துவிட்டு, படம் நன்றாக இல்லை, ஒரு பூக்காரியைப் போல் யசோதையை வரைந்திருக்கிறார்கள் என்று கூறினார். பகலுணவிற்குப் பிறகு குருதேவர் சிறிது ஓய்வெடுத்துக் கொண்டார். அதரும் மற்ற பக்தர்களும் ஒவ்வொருவராக வந்து சேர்ந்தனர். அதர்சேன் குருதேவரை பார்க்க வருவது இதுவே முதல் தடவை. அவரது வீடு கல்கத்தாவில் பேனேடோலாவில் உள்ளது. அவர் துணை நீதிபதியாக இருந்தார். வயது 29-30 இருக்கும். அதர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் கேட்டார், சுவாமி, நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். உயிர்பலி நல்லதா? இது உயிர்களை துன்புறுத்துவது ஆகாதா? ஸ்ரீராமகிருஷ்ணர், சில விசேஷ காலங்களில் பலியிடுவதை சாஸ்திரம் அனுமதிக்கிறது. சாஸ்திரம் அனுமதிக்கின்ற காலங்களில் பலியிடுவதில் குற்றமில்லை. அஷ்டமி திதியில் ஆடு பலியிடுவது போல். ஆனால் எல்லா காலங்களிலும் கூடாது. எனது இப்போதைய நிலையில் பலியிடுவதை என்னால் நின்று பார்த்து கொண்டிருக்க முடியாது. பிரசாத மாமிசத்தை உண்ணவும் முடிவதில்லை. தேவி கோபித்துக் கொள்ளாது கூடாதே என்ற பயம் காரணமாக அதை கையால் தொட்டு தலையில் வைத்துக் கொள்கிறேன். எல்லா உயிர்களிலும் எறும்பில் கூட இறைவனைக் காணும் நிலையும் சில வேளைகளில் எனக்கு வருவதுண்டு.
இந்த நிலையில் ஏதாவது ஒரு பிராணி இறப்பதைக் கண்டால் அதன் உடல்தான் அழிந்தது என்று ஆறுதல் ஏற்படுகிறது. ஆன்மாவிற்கு பிறப்பு இறப்பு இல்லை. அதிக ஆராய்ச்சி நல்லதல்ல. அன்னையின் பாத கமலங்களில் பக்தி இருக்குமானால் அதுவே போதும். அதிக ஆராய்ச்சி குழப்பத்தையே உண்டாக்கும். குளத்தின் மேல் மட்டத்தில் உள்ள தண்ணீரை குடி, அது தூய்மையாக இருக்கும். அடிமட்டத்தில் கையை விட்டு கலக்கினால் தண்ணீர் கலங்கிவிடும். எனவே அவரிடம் பக்திக்காக பிரார்த்தனை செய். துருவனுடைய பக்திக்குப் பின்னால் ஆசை இருந்தது. நாட்டை அடைவதற்காக அவன் தவம் செய்தான். ஆனால் பிரகலாதனுடைய பக்தி ஆசை இல்லாதது, பலன் கருதாதது. பக்தர் கேட்டார், சுவாமி, இறைவனை அடைவது எப்படி? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், இந்த பக்தியின் வழியாகத்தான். நீ காட்சி தராவிட்டால் என் கழுத்தை வெட்டிக்கொள்வேன் என்று இறைவனை வற்புறுத்த வேண்டும். இது தமோகுண பக்தி. பக்தர் கேட்டார், கடவுளை காண முடியுமா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், கட்டாயமாக காணலாம். அருவம், உருவம் 2 நிலைகளையும் காணலாம். உருவக் கடவுளை உணர்வோடு கூடியவராக காணலாம். மேலும் மனித வடிவிலும் அவரை பிரத்யட்சமாக காண முடியும். எப்படியெனில் அவதார புருஷரை காண்பது ஆந்தவனையே காண்பதாகும். யுகம்தோறும் கடவுள் மனித வடிவில் தோன்றுகிறார். ஞாயிறு, மார்ச் 11, 1883. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பிறந்த நாள். அவரது சீடர்களும் நெருங்கிய பக்தர்களும் தட்சிணேஸ்வர காளி கோயிலில் உள்ள அவருடைய அறையில் அந்த புனித நாளை கொண்டாட விரும்பினர். அதிகாலையிலிருந்தே பக்தர்கள் ஒவ்வொருவராகவும் கூட்டமாகவும் வரத் தொடங்கிவிட்டனர். பவதாரிணி கோயிலில் மங்கள ஆரதி நிறைவுற்றதும் நகபத்திலிருந்து இனிய நாதம் கேட்க ஆரம்பித்தது. அது வசந்தகாலம். மரங்களும் செடிகுடிகளும் புத்தம் புதிய இலைகளோடும் மலர்களோடும் காட்சியளித்தன. சூழ்ந்து வீசிய காற்றும் ஆனந்தத்தை சுமந்து வந்தது போல் தோன்றிற்று. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பிறந்தநாள் என்பதனால் அந்த மங்கள நாளில் பக்தர்களின் இதயங்களில் ஆனந்த பூரிப்பு குடிகொண்டிருந்தது. அதிகாலையிலேயே குருதேவரின் அறைக்கு வந்து சேர்ந்த அங்கு பவநாத், ராக்கால், பவநாத்தின் நண்பரான காளிகிருஷ்ணர் ஆகியோர் வந்திருந்ததைக் கண்டார். குருதேவர் புன்னகை தவழ கிழக்கு வராந்தாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அங்கு வந்த தரையில் வீழ்ந்து குருதேவரை வணங்கினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மாவிடம் கேட்டார், ஓ, வந்துவிட்டாயா? பக்தர்களிடம் வெட்கம், வெறுப்பு, பயம் இந்த 3ம் கூடாது. இன்று எவ்வளவு ஆனந்தம் நிலவப் போகிறது. ஆனால் ஹரிநாம பித்தேறி ஆடவும் பாடவும் இயலாத உதவாக்கரைகளுக்கு அந்த ஆனந்தம் கிடையாது. பகவானின் நாமங்களை பாடுவதற்கு வெட்கமோ பயமோ எதற்கு? போகட்டும், இப்போது நீங்கள் பாடுங்கள். பவநாத்தும் அவரது நண்பர் காளிகிருஷ்ணரும் சேர்ந்து பாடினார்கள். குருதேவர் கூப்பிய கரங்களுடன் அமர்ந்து பாட்டை கேட்டுக்கொண்டிருந்தார். கவனமாக கேட்டபடியே அவரது மனம் ஏதோ தெய்வீக உலகில் ஆழ்ந்துவிட்டது. உலர்ந்த தீக்குச்சி போன்ற அவரது மனத்தில் ஒரு சிறு தூண்டுதல் போதும் விழிப்புணர்வு கிளர்ந்துவிடும். சாதாரண மக்களின் மனம் ஈர தீக்குச்சியைப் போன்றது. எவ்வளவு கிழித்தாலும் நெருப்பு பற்றாது. காரணம், அவர்களது மனம் உலகியலில் மூழ்கியிருப்பதுதான். குருதேவர் நீண்ட நேரம் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். பவநாத்தின் காதில் காளிகிருஷ்ணர் ஏதோ மெதுவாக கூறினார். பின்பு அவர் குருதேவரின் முன்பு வீழ்ந்து வணங்கி எழுந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் வியப்புடன், நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார். பவநாத் கூறினார், சுவாமி, அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், என்ன வேலை? பவநாத் கூறினார், அவன் வராக நகரில் உள்ள தொழிலாளர் நிறுவனத்திற்கு போக வேண்டும். காளிகிருஷ்ணர் புறப்பட்டு விட்டார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவனது தலையில் எழுதவில்லை, இன்று ஹரிநாமத்தால் இங்கே எவ்வளவு ஆனந்தம் பெருகியோடப் போகிறது. அவனுக்கு கொடுத்து வைக்கவில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு அன்று உடல் நலம் சரியாக இல்லை. அதனால் அவர் கங்கையில் குளிக்கவில்லை. நேரம் 8:30-9 மணி இருக்கும். குருதேவரின் அறைக்கு கிழக்கேயுள்ள வராந்தாவில் கங்கை நீரை சில குடங்களில் கொண்டு வந்து வைத்தார்கள். குருதேவர் குளித்தார். பக்தர்கள் அதற்கு உதவி செய்தனர். குளித்துக் கொண்டிருந்த குருதேவர், ஒரு செம்பு நீரை தனியாக வையுங்கள் என்று கூறினார். கடைசியில் அந்த நீரை தலையில் ஊற்றிக்கொண்டார். அவர் அன்று மிக எச்சரிக்கையுடன் இருந்தார்.
ஒரு செம்பு நீருக்கு மேல் தலையில் ஊற்றிக் கொள்ளவில்லை. குளித்த பிறகு குருதேவர் தமது இனிய குரலில் பகவானுடைய நாமங்களை ஓதிக்கொண்டே தூய ஆடை ஒன்றை உடுத்திக் கொண்டார். ஓரிரு பக்தர்கள் உடன் செல்ல தென் திசையில் முற்றத்தின் வழியாக காளி கோயிலுக்குச் சென்றார். அவரது வாய் திருநாமத்தை இடைவிடாமல் சொல்லிக் கொண்டிருந்தது. பார்வை அடைகாக்கும் பறவையின் பார்வையைப் போல் அகமுகமாக இருந்தது. கோயிலினுள் சென்ற குருதேவர் தேவியை வணங்கிய பிறகு பூஜை செய்தார். ஆனால் பூஜைக்குரிய விதிமுறைகளை பின்பற்றவில்லை. மலரையும் சந்தனத்தையும் தேவியின் திருவடிகளில் இட்டார். பிறகு தமது தலையில் இட்டுக்கொண்டார். கடைசியாக காளி தேவிக்கு சமர்ப்பித்திருந்த மலர்களை தலையில் வைத்துக்கொண்டு பவநாத்திடம் இளநீரை எடுத்துக்கொள் என்றார். அது தேவியின் பிரசாதம். மறுபடியும் முற்றத்தின் வழியாக தமது அறைக்கு திரும்பினார் குருதேவர். மாவும் பவனாத்தும் அவருடன் வந்தனர். பவனாத்தின் கையில் இளநீர் இருந்தது. வழியில் வலதுபுறம் ஸ்ரீ ராதாகாந்தர் கோயில் இருந்தது. குருதேவர் அதை விஷ்ணு கோயில் என்பார். அங்கு சென்று ராதை கிருஷ்ணன் இருவரையும் வணங்கினார். இடதுபுறம் 12 சிவாலயங்கள். சிவபெருமானையும் நெஞ்சில் நினைத்து வணங்கினார் அவர். குருதேவர் அறைக்குத் திரும்பியபோது அங்கே இன்னும் பல பக்தர்கள் வந்திருந்ததைக் கண்டார். ராம், நித்யகோபால், கேதார் சட்டர்ஜி என்று பலரும் வந்திருந்தனர். பக்தர்கள் அனைவரும் குருதேவரை வீழ்ந்து வணங்கினர். அவரும் அவர்களை அன்புடன் வரவேற்று அவர்களிடம் நலன் விசாரித்தார். நீ ஏதாவது சாப்பிடுகிறாயா என்று நித்யகோபாலிடம் அன்புடன் கேட்டார். சாப்பிடுகிறேன் என்றார் அவர். குழந்தை இயல்புடையவர் அவர். அவர் பேசியது ஒரு குழந்தையின் பேச்சைப் போன்றிருந்தது. 23-24 வயது இருக்கும். இன்னும் திருமணமாகவில்லை. எப்போதும் ஆன்மீக நிலையில் இருந்தார். சில வேளைகளில் தனியாகவும் சில வேளைகளில் ராமுவுடனும் குருதேவரை தரிசிக்க அடிக்கடி வருவார். நித்யகோபாலின் பரவச நிலைகளைக் கண்டு குருதேவர் அவரை நேசித்தார். அவர் பரமஹம்ச நிலையை எய்தியவர் என்று குருதேவர் கூறுவதுண்டு. நித்யகோபாலை அவர் பிருந்தாவன கோபாலனாகவே கருதினார். நித்யகோபால் சாப்பிட்டு முடிந்ததும் குருதேவர் கங்கையை நோக்கியிருந்த தமது அறையின் அரைவட்ட தாழ்வாரத்திற்கு அவரை அழைத்துச் சென்று அவருடன் பேச ஆரம்பித்தார். பரமபக்தையான ஒரு பெண். அவளுக்கு 31-32 வயது இருக்கும். அவள் அடிக்கடி வந்து ஸ்ரீராமகிருஷ்ணரை தரிசிப்பது வழக்கம். அவரிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டவள். அவள் நித்யகோபாலின் அற்புதமான பரவச நிலையைக் கண்டு அவரை தன் குழந்தையாக பாவித்து அன்பு செலுத்தினாள். அவரை அடிக்கடி தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்வதும் உண்டு. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஏசாது, எச்சரிக்கையாக இரு. ஓரிரு முறை போய் வா. அதிகமாகப் போகாதே, தவறிவிடுவாய். காமினி காஞ்சனம்தான் மாயை. சாதுக்கள் பெண்களிடமிருந்து மிகவும் விலகியிருக்க வேண்டும். அதில் எல்லோருமே மூழ்கிப் போய்விடுகிறார்கள். பிரம்மாவும் விஷ்ணுவும் கூட அந்த சுழலில் வீழ்ந்து திணறுகிறார்கள். நித்யகோபால் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார். மகா தனக்குள் பேசினார். என்ன ஆச்சரியம்! நித்யகோபால் பரமஹம்ச நிலையை அடைந்தவர் என்று குருதேவரே அடிக்கடி கூறுகிறார். அத்தகைய உயர்ந்த நிலையை எட்டியிருப்பவருக்கும் கூட ஆபத்து ஏற்படுமா? துறவிகள் விஷயத்தில்தான் குருதேவர் எவ்வளவு கடினமான நியதிகளை விதித்திருக்கிறார். பெண்களுடன் நெருங்கி பழகுவதால் துறவிகளும் வீழ்ச்சியடைவதற்கு வாய்ப்பு ஏற்படுமாமே. இத்தகைய உயர்ந்த லட்சியங்கள் இல்லாவிட்டால் மக்கள் கடை தேறுவதற்கு வேறு வழிதான் ஏது? அவள் பக்தை என்றாலும் கூட பயம்தான். சின்ன ஹரிதாசுக்கு ஸ்ரீ சைத்தன்யர் ஏன் அவ்வளவு கடுமையான தண்டனை விதித்தார் என்பது இப்போது புரிகிறது. ஸ்ரீ சைதன்யர் தடுத்திருந்தும் பக்தையான ஒரு விதவையுடன் அவர் பேசிவிட்டார். ஆனால் ஹரிதாஸ் ஒரு துறவியாயிற்றே. அதனால் ஸ்ரீ சைதன்யர் ஹரிதாஸை அறவே புறக்கணித்து விட்டார். எப்படிப்பட்ட தண்டனை! சந்நியாசிக்குத்தான் எவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகள்! குருதேவருக்குத்தான் நித்யகோபால் மீது எத்தகைய அன்பு! பின்னால் அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்றெண்ணி முன்கூட்டியே அவரை எச்சரிக்கிறார். பக்தர்கள் திகைத்துப் போய் அமர்ந்திருந்தனர். சாது, எச்சரிக்கையாக இரு என்ற குருதேவரின் வார்த்தைகள் இடிமுழக்கம் போல் அவர்களின் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. பின்னர் குருதேவர் பக்தர்களுடன் தமது அறையின் வடகிழக்கு வராந்தாவிற்குச் சென்றார். அந்த பக்தர்களுடன் தட்சிணேஸ்வரத்தைச் சேர்ந்த ஓர் இல்லற பக்தரும் இருந்தார். அவர் வீட்டில் வேதாந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருந்தார்.
குருதேவரின் திருமுன்னர் அவர் கேதார் சட்டர்ஜியுடன் சப்தபிரம்மம் பற்றி பேசிக் கொண்டிருந்தார். பக்தர்: இந்த அநாகத ஒலி எப்போதும் உள்ளும் புறமும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர்: வெறும் ஒலியை கேட்டால் மட்டும் போதாது, அந்த ஒலி குறிப்பிடும் பொருள் ஒன்று இருக்க வேண்டும். உன் பெயர் மட்டுமே எனக்கு மகிழ்ச்சியை தந்துவிடுமா என்ன? உன்னை நேரில் பார்க்காவிட்டால் எனக்கு பூரண மகிழ்ச்சி ஏற்படாதல்லவா? பக்தர்: இந்த அநாகத ஒலியே பிரம்மம். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேதாரிடம் கேட்டார், என்ன உனக்கு புரிகிறதா? இவர் முனிவர்களின் கருத்தை உடையவர். அவர்கள் ராமரிடம், ஹே ராமா, நீ தசரதனின் மகன் என்றுதான் எங்களுக்குத் தெரியும். பரத்வாஜர் போன்ற முனிவர்கள் உன்னை அவதாரமாக எண்ணி பூஜிக்கட்டும். எங்களுக்கு வேண்டியது அகண்ட சச்சிதானந்த பிரம்மம் என்றார்கள். முனிவர்களின் சொற்களை கேட்ட ராமபிரான் புன்னகைத்தபடி அங்கிருந்து அகன்றார். கேதார் கூறினார், ராமரை அவதார புருஷர் என்று அறிந்து கொள்ள இயலாத அந்த முனிவர்கள் மூடர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கம்பீரமாக கூறினார், இது மாதிரி பேசாதீர்கள். அவரவருடைய மனப்போக்கையும் மனப்பக்குவத்தையும் பொறுத்தது அது. ஒரே மீனை பல்வேறு முறைகளில் சமைத்து குழந்தைகளுக்குத் தருகிறாள் தாய். சிலருக்கு புலவு செய்து தருகிறாள். அதை எல்லா குழந்தைகளாலும் ஜீரணிக்க முடியாது. அவர்களுக்கு மீன் குழம்பு தருகிறாள். யாருக்கு எது ஜீரணமாகுமோ அதற்கேற்ப சமைத்துத் தருகிறாள். சிலர் வறுத்த மீன் சட்னி போன்ற வகைகளை விரும்புகின்றனர். அனைவரும் சிரித்தனர். யாருக்கு எது பிடிக்குமோ அது. அந்த முனிவர்கள் ஞானிகள். எனவே அவர்கள் அகண்ட சச்சிதானந்தத்தை விரும்பினர். ஆனால் பக்தர்களோ பக்தியை அனுபவிப்பதற்காக அவதார புருஷர்களை விரும்புகின்றனர். இறைவனின் காட்சி பெற்றால் மனத்தின் இருள் விலகுகிறது. ஸ்ரீ ராமபிரான் சபையில் நுழைந்தபோது 100 சூரியர்கள் உதித்தது போல் சபையில் பிரகாசம் சூழ்ந்தது என்று புராணம் கூறுகிறது. அப்படியானால் சபையிலிருந்த மக்கள் ஏன் எரிந்து சாம்பலாகவில்லை என்று கேட்கலாம். அதற்கு பதில், அந்த பிரகாசம் பௌதீர பிரகாசம் அல்ல. சூரியன் உதித்தால் தாமரை மலர்கிறதல்லவா? அதுபோல் சபையிலிருந்த எல்லோருடைய இதயத் தாமரையும் மலர்ந்தது. பக்தர்கள் முன் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் போதே குருதேவரின் மனம் ஒரேயடியாக புறவுலக நினைவிலிருந்து விடுபட்டு அகமுகமாகத் திரும்பியது. இதயத்தாமரை மலர்ந்தது என்று சொன்னாரோ இல்லையோ, சமாதியில் ஆழ்ந்து விட்டார். குருதேவர் சமாதியிலேயே ஆழ்ந்திருந்தார். இறைவனுடைய தரிசனத்தை பெற்று அவரது இதயத்தாமரை மலர்ந்துவிட்டது. சித்திரத்தில் வரையப்பட்ட உருவம் போல் நின்று கொண்டிருந்தார். புறவுலக நினைவு இல்லை. அவருடைய முகம் ஒளி வீசியது. அதில் புன்னகை தவழ்ந்தது. பக்தர்களுள் சிலர் நின்று கொண்டிருந்தனர், சிலர் உட்கார்ந்திருந்தனர். பிரேமை பேரரசின் அந்த அற்புத திருவுருவை, இதுவரை காணாத சமாதி நிலையை அனைவரும் கண் வைத்த கண்வாங்காமல் பார்த்துக் கொண்டிருந்தனர். நீண்ட நேரத்திற்குப் பிறகு குருதேவரின் சமாதி கலைந்தது. அவர் நீண்ட பெருமூச்சு விட்டபடியே ராம் ராம் என்று பலமுறை கூறினார். அவர் சொன்ன அந்த ஒவ்வொரு சொல்லும் அமுதத்தைப் பொழிவது போல் இருந்தது. பிறகு குருதேவர் உட்கார்ந்தார். பக்தர்கள் அவரைச் சுற்றி அமர்ந்து கொண்டு அவரையே பார்த்து கொண்டிருந்தனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பக்தர்களை பார்த்து கூறினார், அவதார புருஷர் வரும்போது சாதாரண மக்களால் அவரை அறிந்து கொள்ள முடிவதில்லை. அவர் ரகசியமாக வருகிறார். ஓரிரு அந்தரங்க சீடர்கள் மட்டுமே அவரை அறிந்து கொள்கின்றனர். ஸ்ரீ ராமபிரான் பரிபூரண பிரம்மம், பூரண அவதாரம் என்பதை 12 முனிவர்கள் மட்டுமே அறிந்திருந்தனர். மற்ற முனிவர்களோ, ராமா, உன்னை தசரத குமாரன் என்றுதான் நாங்கள் அறிவோம் என்றனர். அகண்ட சச்சிதானந்தத்தை அனைவராலும் அறிந்து கொள்ள முடியுமா என்ன? நித்திய நிலையை அடைந்த பிறகு பேரானந்தத்தை அனுபவிப்பதற்காக யார் லீலை நிலையில் தங்கியிருக்கிறாரோ அவர் மட்டுமே பழுத்த பக்தியை உடையவர். இங்கிலாந்து சென்று குயினை பார்த்து வந்தால் பிறகு அவரது பேச்சு செயல்கள் எல்லாவற்றையும் விளக்க இயலும். அப்போதுதான் குயினின் விஷயங்களை சரியாக சொல்ல முடியும். பரத்வாஜர் முதலிய முனிவர்கள் ராமரை துதித்து, ராமா, அந்த அகண்ட சச்சிதானந்தம் நீயே. நீ எங்களிடையே மனித உருவில் அவதரித்திருக்கிறாய். உண்மையில் நீ உன் மாயையை ஏற்றுக்கொண்டதால் மனிதனைப் போல் தோன்றுகிறாய் என்று கூறினார். பரத்வாஜர் முதலிய முனிவர்கள் ராமபிரானின் பரம பக்தர்கள்.
அவர்களுடைய பக்தி பழுத்த பக்தி. பக்தர்கள் இந்த அவதார தத்துவத்தை வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். என்ன ஆச்சரியம்! வேதம் யாரை அகண்ட சச்சிதானந்தம் என்கிறதோ, யாரை மனவாக்குகளுக்கு எட்டாதவர் என்று கூறுகிறதோ, அந்த பரமபுருஷன் 5 அடி உயர மனித வடிவில் வருகிறார் என்று குருதேவரை சொல்கிறார். எனவே அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிடில் ராம் ராம் என்று உச்சரித்தவுடன் இவருக்கு சமாதி நிலை ஏற்படுகிறதே. இவர் கட்டாயமாக தமது இதயத் தாமரையில் ஸ்ரீராமபிரானை தரிசித்திருக்கிறார் என்று ஒரு சில பக்தர்கள் நினைத்துக் கொண்டனர். அந்த வேளையில் கொன்னகரிலிருந்து சில பக்தர்கள் மிருதங்கம், தாளம் ஆகிய பக்க வாத்தியங்களுடன் கீர்த்தனம் செய்து கொண்டே வந்தனர். மனமோகன், நவாய் இன்னும் பல பக்தர்கள் குருதேவரது அறையின் வடகிழக்கு வராந்தாவை அடைந்தனர். குருதேவர் தாமும் கீர்த்தனத்தில் கலந்து கொண்டு தெய்வீக பித்தேறிய நிலையில் அவர்களுடன் சேர்ந்து பிரேமை பொங்க பாடவும் ஆடவும் தொடங்கினார். கீர்த்தனத்தின் போது அடிக்கடி சமாதி நிலை அடைந்து சிலையைப் போல் அசைவற்று நின்றார். அவர் அந்த நிலையில் ஆழ்ந்திருந்தபோது பக்தர்கள் பெரிய பெரிய மல்லிகை மாலைகளை அணிவித்து அவரை அலங்கரித்தனர். ஸ்ரீ சைத்தன்யரே ஆழ்ந்த பரவச நிலையில் தங்கள் எதிரில் நின்று கொண்டிருப்பது போல் பக்தர்களுக்குத் தோன்றியது. குருதேவர் சில வேளையில் அகமுக நிலையில் இருந்தார். அப்போது ஜடம் போல், புற உணர்வு எதுவுமின்றி ஓவியம் போலிருப்பார். சில வேளைகளில் அரை உணர்வு நிலையில், அப்போது பிரேமை பரவச நிலையில் நடனமாடுவார். சில வேளைகளில் ஸ்ரீ சைத்தன்யரைப் போல் புற உணர்வு நிலையில் பக்தர்களுடன் பாடுவார். குருதேவர் சமாதியில் ஆழ்ந்து மேற்கு நோக்கி நின்று கொண்டிருந்தார். அவர் கீழே விழுந்துவிடக்கூடாதே என்று பக்தர் ஒருவர் அவரை தாங்கி பிடித்திருந்தார். குருதேவரின் பார்வை குத்திட்டு நின்றது. கழுத்திலிருந்து மலர் மாலைகள் தொங்கின. மதிமுகம் பக்தி பரவசத்தினால் ஒளி வீசியது. பக்தர்கள் மிருதங்கம் முதலிய தாளக்கருவிகளுடன் அவரை சுற்றி கீர்த்தனைகளை பாடி ஆடிக்கொண்டிருந்தனர். அந்த ஆனந்தமூர்த்தியை நீண்ட நேரம் பார்த்துக் கொண்டிருந்தனர். சமாதி களைந்தது. நேரம் அதிகமாகிவிட்டது. சிறிது நேரத்தில் கீர்த்தனமும் நிறைவுற்றது. குருதேவரின் உணவுக்கான ஏற்பாடுகளை செய்வதில் பக்தர்கள் முனைந்தனர். குருதேவர் சிறிது நேரம் ஓய்வு கொண்டார். பிறகு ஒரு புதிய மஞ்சள் ஆடையை அணிந்து கொண்டு சிறிய கட்டிலில் வந்தமர்ந்தார். ஆனந்தமயமான, ஒளிமயமான, பக்தர்களின் மனத்தை கொள்ளை கொள்வதான அந்த மஞ்சளுடை மகாபுருஷரை பக்தர்கள் பார்த்து கொண்டிருந்தனர். தேவர்களுக்கும் காண கிடைக்காத புனிதமான அந்த அழகிய திருவுருவை எவ்வளவோ கண்டும் அவர்களின் கண்கள் நிறையவில்லை. இன்னும் பார்க்க வேண்டும், இன்னும் பார்க்க வேண்டும், அந்த திருவுருவக் கடலில் கரைந்துவிட வேண்டுமென்றே மனம் விரும்பியது. குருதேவர் சாப்பிட அமர்ந்தார். பக்தர்களும் அவருடன் மகிழ்ச்சியோடு பிரசாதம் உண்டனர். உணவிற்குப் பிறகு குருதேவர் சிறிய கட்டிலில் ஓய்வெடுத்துக் கொண்டார். அறையில் கூட்டம் அதிகமாகியது. வெளி வராந்தாக்களிலும் மக்கள் நிறைந்திருந்தார்கள். அறையில் பக்தர்கள் தரையில் உட்கார்ந்து குருதேவரையே பார்த்து கொண்டிருந்தனர். கேதார், சுரேஷ், ராம், மனமோகன், கிரீந்திரர், ராக்கால், பவமாத் முதலியோர் அங்கே இருந்தனர். ராக்காலின் தந்தையும் இருந்தார். வைஷ்ணவ கோஸ்வாமி ஒருவரும் அந்த அறையில் அமர்ந்திருந்தார். குருதேவர் அவரை பார்த்து பேச ஆரம்பித்தார். கோஸ்வாமிகளைக் கண்டால் குருதேவர் தலைதாழ்த்தி வணங்குவது வழக்கம். சில வேளைகளில் தரையில் வீழ்ந்தும் வணங்குவார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், நல்லது, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? வழி என்ன? கோஸ்வாமி கூறினார், சுவாமி, பகவானின் திருநாமத்தாலேயே எல்லாம் நடக்கும். கலியுகத்தில் நாமஜபம் மகிமை வாய்ந்ததாகும். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், ஆம், நாமத்திற்கு மகிமை உண்டு, உண்மைதான். ஆனால் ஆழ்ந்த அன்பில்லாமல் என்ன பயன்? இறைவனுக்காக மனம் துடிக்க வேண்டும். ஒரு பக்கம் நாமஜபம் நடைபெறுகிறது, மனமோ காமினி காஞ்சனத்தில் உழல்கிறது. இதனால் என்ன நடக்கும்? தேளோ குளவியோ குட்டிவிட்டால் வெறும் மந்திரத்தை ஓதுவதால் மட்டும் பயனில்லை. வரட்டியைச் சுட்டு புகையையும் தேளோ குளவியோ குட்டிய இடத்தில் படும்படி செய்ய வேண்டும்.